ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதின ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இவர் 1850 பிறந்து 1894 இறந்திருக்காரு. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட் அண்ட் ட்ராவல் ரைட்டர். இவரோட அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெமரபிள் கேரக்டர்ஸ்க்கும் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா நாம் இப்போ பார்க்க போகிற ட்ரெஷர் ஐலாண்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட், கிட்னாப்ட், த பிளாக் ஆரோ. முதல்ல இந்த நாவலோட கேரக்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். முதல் கேரக்டர் ஜிம் ஹாக்கின்ஸ். இந்த ஜிம் ஹாக்கின்ஸ் தான் இந்த நாவலோட ஹீரோ அண்ட் ஆல்சோ நரேட்டர். அடுத்த கேரக்டர் லாங் ஜான் சில்வர். இந்த லாங் ஜான் சில்வர் யாருன்னா ஒன் லெக்கடு குக், அதாவது ஒரு கால் தான் இருக்கும் இவர் ஒரு குக்கு. எங்கே அப்படின்னா ஹிஸ்பானியோலா அப்படிங்கிற ஒரு ஷிப்பில் இருப்பார். அண்ட் ஆல்சோ அந்த ஷிப்பில் ஒரு சீக்ரெட்டான பைரட் லீடரும் கூட. மூணாவது கேரக்டர் டாக்டர் லைவ்ஸே. இவர் யாருன்னா ஒரு கைண்டான ஒரு வைஸ் டாக்டர் அண்ட் ஆல்சோ மேஜிஸ்ட்ரேட். இவர் தான் இந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து ஸ்கொயர் ட்ரெலாவ்னே. இவன் யாருன்னா ஒரு ரிச்சான லேண்ட் ஓனர். இவன் இந்த ட்ரெஷர் ஐலாண்ட் போகிறதுக்கான அந்த வாயேஜ்க்கு பே பண்ணுவான். அடுத்து கேப்டன் ஸ்மாலட். கேப்டன் ஸ்மாலட் யாருன்னா ஒரு ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன், ஹிஸ்பானியாலா ஷிப்போட கேப்டன். இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேர்ஃபுல்லாக இருப்பார். இவரோட டியூட்டிக்கு ரொம்ப லாயலாக இருப்பார். அடுத்து பென்கன். பென்கன் யாருன்னா ஒரு ஃபார்மர் பைரட் அப்படின்னா ஒரு கடல் கொள்ளைக்காரன். முன்னாடி கடல் கொள்ளைக்காரனாக இருந்தவர். இந்த ட்ரெஷர் ஐலாண்ட்லேயே தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்க அவரை. இவர் 3 வருஷமாக அந்த ஐலாண்ட்லேயே மாட்டிகிட்டு இருப்பார். அடுத்து பில்லி போன்ஸ். பில்லி போன்ஸ் யாருன்னா ஒரு ஓல்டு செயிலர். ஜிம்மோட இன்னில் தான் தங்கியிருப்பார். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் வருவார். இப்போ இந்த நாவலோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த நாவலோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹீரோவான ஜிம் ஹாக்கின்ஸ் ஒரு யங் பாய். இவன் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா, இவனோட அப்பா அம்மாவோட ஒரு ஸ்மால் சீசைடு இன்னில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்மால் சீசைடு இன்னா கடல் பக்கத்தில் ஒரு இன் நடத்திட்டு வராங்க. அந்த இன் பேர் என்னன்னா அட்மைரல் பென்போ. இந்த இன் இவனோட அப்பா அம்மா நடத்திட்டு வராங்க. அங்கே தான் இவனும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓல்டு செயிலர் வரார் அந்த இன்னுக்கு. இன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, லாட்ஜ் மாதிரி தங்குற இடம், அதுதான் இன்னுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னுக்கு ஒரு நாள் யார் வராங்க, ஓல்டு செயிலர் வராங்க. யாருன்னா பில்லி போன்ஸ் அப்படிங்கிறவர் வராரு. அந்த இன்னில் தங்குறதுக்காக வராரு. அவர் ஒரு ரஃப்பான ஒரு ஆளாக இருக்கார். நிறைய ரம் குடிக்கிறாரு. எப்போதுமே ஒரு சீ செஸ்ட் அவர் கையில் வச்சுட்டே இருக்கார். சீ செஸ்ட் அப்படின்னா ஒரு மறைமுகமான ஒரு பெட்டி, ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை அவர் கையில் வச்சுட்டே இருக்கிறாரு. அவர் ஜிம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒன் லெக்டு மேன் யாராவது வந்தாங்கன்னா நீ வாட்ச் பண்ணிக்கோ, அவன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு காலோட யாராவது ஒரு மனுஷன் வந்தாங்கன்னா நீ வாட்ச் பண்ணு, அவன் ரொம்ப டேஞ்சரஸானவன் அப்படிங்கிறத ஜிம் கிட்ட சொல்கிறாரு. ஆஃப்டர் சம்டைம் என்ன ஆகுதுன்னா, சில ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர்ஸ்லாம் இன்னுக்கு வராங்க. யாரை பார்க்க வராங்கன்னா, இந்த பில்லி போன்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, இவரை பார்க்குறக்காக வராங்க. நிறைய ஸ்ட்ரேஞ்சான விசிட்டர்ஸ்லாம் வராங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தர் ஒரு பிளைண்ட் மேனாக இருக்கார். கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பியூ. அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு பேப்பர் கொடுக்குறாரு பில்லி போன்ஸ்க்கு. அந்த பேப்பரை என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரை என்ன அப்படின்னா, ஒரு பைரட் வார்னிங் ஆஃப் டெத் அப்படிங்கிறது தான் அந்த பேப்பர். அதில் ஒரு பைரட்டோட டெத்தை பற்றின ஒரு வார்னிங் இருக்கும். பில்லி போன்ஸ் ரொம்ப ஃப்ரைட்டன் ஆகிட்டார். ரொம்ப பயந்துட்டு அவர் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் அதாவது ஒரு ஸ்ட்ரோக் அவர் இறந்துட்டார். இப்போ ஜிம்மோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பில்லி போன்ஸ் ஒரு செஸ்ட் பாக்ஸ் எப்போதும் கையிலே வச்சுருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க மணியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த செஸ்ட் பாக்ஸில் இன்னொன்று என்ன இருக்குதுன்னா, ஒரு ஐலாண்டுக்கு போகக்கூடிய ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பில் அந்த ஐலாண்டுக்கு போகிற ஒரு லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த லொக்கேஷன் அப்படின்னா, கேப்டன் ஃப்ளின்ட் அப்படிங்கிற ஒரு கேப்டனோட பரீடு ட்ரெஷருக்கான லொக்கேஷன் தான் அது. அதாவது கேப்டன் ஃப்ளின்ட் ஏதோ புதையல் புதைச்சி வச்சுருக்காரு. அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப் தான் அது. அந்த மேப் இருக்குது. அந்த மேப்பை எடுத்து ஜிம்மோட அம்மாவும் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, டாக்டர் லைவ்ஸே கிட்டையும் ஸ்கொயர் ட்ரெலாவ்னே கிட்டையும் கொடுக்குறாங்க. இவங்க யாருன்னா, அவங்க வில்லேஜில் இருக்க 2 ரெஸ்பெக்டட் மென். இவங்க யாருங்கிற டீட்டெயிலை நான் கேரக்டரில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வேணும்னா பின்னாடி ப்ரீவியஸில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ டாக்டர் லைஃப் சேவும் ஸ்கொயர் ட்ராவல்னேவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெஷரை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஷிப்பை வந்து வாங்குறாங்க. அந்த ஷிப்போட பேர் என்னன்னா ஹிஸ்பானியோலா. அந்த ஷிப்பை வாங்கி அதுக்கு ஒரு கேப்டனை வந்து ஹையர் பண்ணுறாங்க. கேப்டன் வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த கேப்டன் யார் அப்படின்னா கேப்டன் ஸ்மாலட். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பட் உண்மையாக இருப்பார், ஹானஸ்ட்டாக இருப்பார். அடுத்து இந்த ஸ்கொயர் ட்ராவல்னே இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு குக்கை வந்து ஹையர் பண்ணுறாரு. சமையல் பண்ணுற ஒருத்தரை ஹையர் பண்ணுறாரு. அவர் பேர் என்னன்னா லாங் ஜான் சில்வர். இந்த லாங் ஜான் சில்வர் எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன், கிளவர் மேன். இவருக்கு ஒரு லெக் தான் இருக்கும், ஒரு ஒன் லெக் மேன் இவர். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஃப்ளின்ட் அப்படின்னு ஒரு கேப்டன் இருந்திருக்காரு. அந்த கேப்டனோட ஒரு பெட்டாக அவர் இருந்திருக்காரு, பெட் பேரட். அதாவது அந்த கேப்டன் ஃப்ளின்ட்டுக்கு இவர் தான் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த லாங் ஜான் சில்வரை வந்துட்டு குக்காக ஹையர் பண்ணுறாங்க இந்த ஹிஸ்பானியாலோ ஷிப்பில். கேப்டன் ஸ்மாலட்டை வந்து கேப்டனாக ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜிம் இருக்கான் இல்லையா, ஜிம்முக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய வருது, இந்த லாங் ஜான் சில்வர் இருக்கார் இல்லையா, இந்த குக்கு, அவர் வந்து யாருன்னா ஒரு சீக்ரெட்டாக ஒரு பைரட் அப்படின்னா கடல் கொள்ளைக்காரன் இவர். அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்டன் ஃப்ளின்ட் இருக்கார் இல்லையா, அவரோட ஓல்டு க்ரூவில் இவரோ மெம்பராக இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சீக்ரெட்டான பைரட் அப்படிங்கிறது ஜிம்முக்கு லேட்டராக தான் தெரிய வருது. இந்த லாங் ஜான் சில்வர் ஒரு பைரட் தானே, ஸோ அதனால அவரோட மென் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஐலாண்டை ரீச் ஆன உடனே இந்த ஷிப்பை வந்து டேக் ஓவர் பண்ணிடணும்னு ஒரு சீக்ரெட் பிளான் வந்து போடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் இங்கே நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸ்டார்டிங்கில் ஜிம்மோட இன்னுக்கு பில்லி போன்ஸ்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஸ்டோக் வந்து இறந்துட்டார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து தானே இந்த மேப்பை எடுத்தாங்க. அந்த பில்லி போன்ஸ் என்ன சொல்லியிருப்பார் ஞாபகம் இருக்கா, ஒரு ஒன் லெக்டு மேன் வந்தால் அவன்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இரு, கேர்ஃபுல்லாக இரு, அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ இங்கே யார் ஒன் லெக்டு மேன்? லாங் ஜான் சில்வர் தானே ஒன் லெக்டு மேன். ஸோ அவனை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ லிங்க் ஆகுதா, கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? லாங் ஜான் சில்வர் வந்து ஒரு பைரட் சீக்ரெட்டாக பிளான் போட்டுட்ருக்கான். அவன் டேஞ்சரஸான மேன். ஆல்ரெடி பில்லி போன்ஸ் வந்துட்டு நம்ம ஜிம் கிட்ட ஒரு இன்ஸ்டிங் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜிம் ஹாக்கின்ஸ் வந்துட்டு ஆக்சிடென்டலாக லாங் ஜான் சில்வர் அண்ட் அதர் பைரட்ஸ் வந்து இந்த பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, அதை வந்து கேட்டுருவான். இந்த பிளானை பற்றி ஜிம் போய் யார்கிட்ட போய் சொல்லுவான் அப்படின்னா கேப்டன் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் அண்ட் ஸ்கொயர் ட்ராவல்னே இருக்கார் இல்லையா, இவங்க கிட்டலாம் போய் சீக்ரெட்டாக இந்த மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் டாக்டர் அப்படின்னா இங்கே டாக்டர் லைஃப்ஸே இருக்கார் இல்லையா, அவரை தான் மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். டாக்டர் லைஃப்ஸே, ஸ்கொயர் ட்ராவல்னே, அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்மாலட், இவங்க கிட்ட போய் தான் ஜிம் வந்து சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியுது இங்கே லாயலாக இருக்கிறது யார், பைரட்லாம் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறமா அவங்க அந்த ட்ரெஷர் ஐலாண்டை ரீச் பண்ணிட்டாங்க. இந்த ஷிப்பை வந்து அந்த பைரட்ஸ்லாம் அபகரிக்க பிளான் போட்டிருக்காங்களே, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜிம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்மால் போட்டில் வந்துட்டு மாறி வந்து கரைக்கு வந்துடுறான். ஜிம் வந்து முன்னாடியே வந்து ஒரு ஸ்மால் போட்டில் கரைக்கு வந்தோடனே என்ன பண்ணுறான்னா, அந்த ஐலாண்டில் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டேஞ்ச் மேனை வந்து அவன் பார்க்குறான். அவர் பேர் என்னன்னா பென்கன். இந்த பென்கன் வந்து ஜிம் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் கேப்டன் ஃப்ளின்ட்டோட க்ரூவில் இருந்தேன், ஒன்ஸ் வந்து அந்த பார்ட்டில் இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த பைரட்ஸ் கடல் கொள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் இந்த ஐலாண்ட்லேயே 3 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டாங்க, தனியாக பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பென்கன் வந்து ஜிம் கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி அந்த ட்ரெஷரை வந்து புதையலை வந்து தேடி ஃபவுண்ட் பண்ணிட்டேன், அதை வந்து ஒரு குகையில் வந்து நான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பென்கன் சொல்றாரு. ஜிம் முன்னாடி இந்த சின்ன போட்ல வந்தனால இவன் முன்னாடியே இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த பென்கன் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து இந்த ஹிஸ்பானியாலோ ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஷிப்பை வந்து இந்த பைரட்ஸ் இருந்தாங்களே, லாங் ஜான் சில்வர், நிறைய பைரட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க பிளான் போட்ட மாதிரியே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கேப்டன் ஸ்மாலட்டும் அவர் கூட இருந்த சில லாயலான மென்னெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கரைக்கு வந்துட்டாங்க. வந்து அங்கே ஒரு ஷெல்டர் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. அந்த ஷெல்டர் வந்து வுட்டன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வுட்டால் செய்யப்பட்ட ஷெல்டர். அந்த வுட்டன் ஹவுஸை வந்து ஸ்டாக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த நாவலோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரிஜினல் டெக்ஸ்ட் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் எஸ்ஏஸ் வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் எஸ்ஏஸாக கொடுத்துட்ருக்கோம். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட ஒரு செஷனில் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம். அந்த செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு கண்டென்ட்டும் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வேணும், ஏதாவது உங்களுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம்.
இப்போ இவங்க பில்ட் பண்ண இந்த வுட்டன் ஹவுஸான ஸ்டாக்கேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய தடவை வந்துட்டு பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் கேப்டன் ஸ்மாலட், டாக்டர் லைவ்ஸே, ஜிம் அண்ட் அதர் லாயல் மென்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு அவங்கள வந்து ஃபைட் பண்ணி பிரேவாக வந்து சண்டை போட்டு இவங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. நிறைய கன் ஃபைட் கூட நடக்குது, துப்பாக்கி சண்டையெல்லாம் நடக்குது. அதில் வந்து 2 சைட்லேயும் நிறைய பேர், நிறைய மென்லாம் இறந்துடுறாங்க. இப்போ ஜிம் மட்டும் அந்த ஸ்டாக்கேடை விட்டு வெளியே போகிறான் பிரேவாக ஏதாவது பண்ணலான்னு. எங்கே போகிறான்னா ஹிஸ்பானியாலோ ஷிப்புக்கு தான் போகிறான். அந்த ஷிப்பை இப்போ யார் வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னா 2 ட்ரங்கன் பைரட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பைரட் வந்து நல்லா குடிச்சிருக்காங்க. ஜிம் வந்து ஒரு பைரட் கிட்ட நல்லா சண்டை போட்டு அந்த பைரட்டை கொன்னுடுறான். இன்னொரு பைரட் வந்து ஆக்சிடென்டலாக அவனே இறந்துடுறான். இப்போ ஜிம் வந்து இந்த ஷிப்பை திரும்ப கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டான். இப்போ இந்த ஷிப்பை சேஃபாக வந்துட்டு கரையில் ஒதுக்கிட்டு இவன் வந்து இந்த ஐலாண்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரான். இப்போ ஜிம் திரும்ப அந்த ஸ்டாக்கேடுக்கு வரும்போது தான் தெரியுது அந்த பைரட்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டாக்கேடை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் லைவ்ஸேவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சீக்ரெட்டாக எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ இந்த பைரட்ஸ் வந்து ஜிம்மை பிடிச்சி லாங் ஜான் சில்வர் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் லாங் ஜான் சில்வர் வந்து ஜிம்மை எதுவுமே ஹர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அவர் என்னன்னா ஜிம்மை வந்து ஒரு பார்கெனிங் டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவனை எதுவும் ஹர்ட் பண்ணணும்லாம் நினைக்கல. ஜிம்மை வந்து எதுவுமே பண்ணாதனால அந்த பிடிச்சிட்டு வந்த பைரட்ஸ்க்கெலாம் வந்துட்டு சில்வர் மேலே கோவம், என்ன இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கோம், எதுவுமே பண்ணாமல் அவரை ஜிம்மை போய் பாதுகாத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பைரட்ஸ்லாம் கோவப்படுறாங்க. இப்போது டாக்டர் லைவ்ஸே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அடிப்பட்ட பைரட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கடற்கொள்ளைக்காரங்க அவங்களுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் லாங் ஜான் சில்வருக்கும் கொஞ்சம் மெடிசன்லாம் கொடுக்குறாரு. சில்வர் கிட்ட டாக்டர் லைவ்ஸே சீக்ரெட்டாக பேசுகிறாரு. அப்புறம் சேஃபாக அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ சில்வரும் பைரட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெஷரை வந்துட்டு கண்டுபிடிச்சே ஆகணும், அந்த மேப்பை வச்சு நீ போ, அதே இதில் போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா போகிற வழியில் வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸான வாய்ஸில் வந்து பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பென்கன், ஒரு ஸ்டேஞ்ச் மேன் வந்து அந்த 3 வருஷமாக அங்கே இருந்தார் இல்லையா, அந்த மேன் தான் அவர். ஆனால் பைரட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கேப்டன் ஃப்ளின்ட்டோட கோஸ்ட் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பைரட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இங்கே கேப்டன் ஃப்ளின்ட்டோட கோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர் வந்து அந்த பைரட்ஸை வந்து முன்னாடி போங்க போங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்டே வராரு. ஃபைனலாக அந்த மேப்பில் எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, ட்ரெஷர் வந்து ஆல்ரெடி வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. பைரட்ஸ்லாம் அதை பார்த்தோன்னே செம்ம கோவமாகி சில்வர் வந்து பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் தானே ஃபோர்ஸ் பண்ணி இவங்கள கூட்டிகிட்டு வந்தார். இப்போ லாங் ஜான் சில்வரை பார்த்து பைரட்ஸ்லாம் கோவமாக முறைக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சடனாக வந்து ஷாட்ஸ்லாம் ஃபயர் ஆகுது, அதாவது துப்பாக்கி சண்டை நடக்குது. யாருன்னா டாக்டர் லைவ்ஸே, பென்கன் அண்ட் லாயல் மென், லாயலாக இருக்காங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பைரட்ஸை அட் அ டைமில் அட்டாக் பண்ணுறாங்க. நிறைய பைரட்ஸ் வந்துட்டு கில் பண்ணிட்டாங்க. ஆனால் சில பைரட்ஸை கேப்சர் பண்ணிட்டாங்க. லாங் ஜான் சில்வரும் ஜிம்மும் வந்துட்டு இதில் சேவ் ஆயிட்டாங்க. ஜிம் கிட்ட ஆல்ரெடி அந்த பென்கன் ஸ்டேஞ்ச் மேன் வந்து ஒன்று சொல்லியிருந்தான் இல்லையா, ஆல்ரெடி வந்து அந்த ட்ரெஷரை நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அதை கேரி அவுட் பண்ணி அவர் வந்து ஒரு கேவில் போய் மறைச்சி வச்சுருக்காரு. அதனால தான் அந்த இடத்துல அந்த ஹோல் எம்டியாக இருந்திருக்கு. அது என்ன ட்ரெஷர்னா ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ், ஜுவல்ஸ் அண்ட் வேல்யூபிள் ஐட்டம்ஸாக இருக்குது. இந்த ரிமைனிங் லாயல் மென் இருப்பாங்களே, அதில் உயிர் தப்பிச்சவங்க ரிமைனிங் லாயல் மென், அதுக்கப்புறம் ஜிம், டாக்டர் லைவ்ஸே, ஸ்கொயர் டெலவ்னி, கேப்டன் ஸ்மாலட் அண்ட் பென்கன், இவங்க எல்லாரும் தான் லாயலாக இந்த இதில் இருந்தவங்க, இந்த அட்டம்ப்டில் இருந்தவங்க. இவங்க எல்லாருமே இந்த ட்ரெஷரை வந்து ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு ஷிப்பில் வந்து போகிறாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இவங்க இந்த லாங் ஜான் சில்வரையும் இவங்க கூட இருக்க அலோவ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா, இங்கிலாந்துக்கு ஷிப்பில் திரும்ப கிளம்புறாங்க. அப்போ அந்த ட்ராவலில் ஒரு நைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாந்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே லாங் ஜான் சில்வர் வந்து ஒரு சின்ன போட்டில் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். கொஞ்சம் கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை வந்து சேஃபாக ரீச் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து நியாயப்படி எவ்வளோ ட்ரெஷரை பிரிக்கணுமோ அதே மாதிரி சமமாக ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதில் இந்த பென்கன் இருக்காலே அந்த ஸ்டேஞ்ச் மேன், அவன் பார்ட் ஆஃப் ட்ரெஷரை வந்துட்டு சீக்கிரமாக செலவு பண்ணிட்டான். ஆனால் அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் அதுக்கப்புறம் வாழ்ந்தான். இப்போ நம்ம ஹீரோ ஜிம் ஹாக்கின்ஸ் இருக்காலே, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் என்ன தான் ரிச் ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் நிறைய கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. கடலில் போனது, அந்த சவுண்டு, அந்த வேவ்ஸோட சவுண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவனுக்கு தினமும் கனவுல வந்து இவனை ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்குது, பயம்புறுத்திகிட்டே இருக்குது. என்ன தான் ரிச் ஆனாலும் இவன் கனவுல வந்து இவ்வளோ டிஸ்டர்ப்டாக தான் இருக்கான் அப்படிங்கிறத இந்த எண்டிங்கில் ஜிம் ஹாக்கின்ஸ் சொல்கிறான்.
ஸோ இப்படி தான் இந்த நாவல் எண்ட் ஆகுது. இதில் இதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும் படிக்கிறக்கு. ஸோ நான் வந்து இந்த தீம்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே புரியும். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் ட்ரெஷர் ஐலாண்ட்.